இருந்தா ஒரு நாளும் டிவோர்ஸுக்கு போவார். சில பேர் கேட்பீங்க டிவோர்ஸ் எடுத்து என்ன செய்கிறேன், கட்டுற வயசு போயிட்டு நீ என்ன டிவோர்ஸ் செய்யுது. கட்டுற வயசு வந்தாலே நாங்கள் டிவோர்ஸ் தர உங்களுக்கு கட்ட முடியாத வயசு வரும். என்னத்துக்கு நாங்கள் டிவோர்ஸ்? அப்படியான ஆட்கள், அரசு அழிப்பு பெற்ற ஆட்கள் ஒரு நாளும் டிவோர்ஸுக்கு போவார்கள். தட்சமே இவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்தவர் பாத்தீங்கன்னா தெரியும், சாப்பாடு கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எப்படியும் செத்து போயிடும். அன்றைக்கு முதல் 10 செத்து போனோம் தெரியுமா? பட் தனியாக இருக்க ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுமா? தனியாக இருந்து பாருங்க எப்படி இருக்கணும். உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைகள் இருக்க படிக்க முடியாம கிடக்கு, இந்த யூடியூப்ல ஒண்ணு பார்க்க முடியாம கிடக்குன்னு சொல்லி சொல்றது சரிதான், ரெண்டு பாக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க தனியாக இருந்து பாருங்க எப்படி உங்களோட ஆயுள் குறைஞ்சிடும். ஆனா சில பேர் சொல்லினா புருஷன் செத்தா பிறகுதான் அந்த மாதிரி நிம்மதியா இருக்கிறது சொல்லி. அப்படியாக என்ன செய்யுங்கன்னா ஒரு நாளும் டிவோர்ஸுக்கு போவாங்க. நீங்கள் அரசு அழிப்புக்குள்ள 6 மாசத்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவர் யார பின்னிறுத்தாளராக போட்டிருந்தாலும் கூட நீங்கள் கோப்பாயில் இருக்கிறீங்க, அவர் யாழ்ப்பாணம் இருக்கிற, உங்களுக்கு அழிப்பு காணி இருக்குது சண்டிலிப்பாயின்னு சொன்னா அப்படிதான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்க சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நாள் டிவோர்ஸும் போடாது. 6 மாசத்துக்கு என்ன உள்ளுக்கு போகும் காணிக்கு. இல்ல இல்ல அவர் இந்த மூத்த பிள்ளையை வளர்த்தவர், அவருக்கு தான் பின்னிறுத்து போட்டிருக்க, அதை பற்றி பிரச்சனை. நீங்கள் அன்றைக்கு உங்களுடைய உயிர் போகுது, அன்றைக்கு தான் அந்த மூத்த பிள்ளைக்கு அந்த அழிப்பு செல்லும். நல்ல ஐடியா தான். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், செத்தாதான் சொத்து உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத டிவோர்ஸ் போட்டான்னு சொல்லாங்க. அந்த டூரிஸ்டாக போறதுக்காக டிவோர்ஸ் போடுறதுக்கு அது நீங்க வேற மாதிரி போடும். வழக்கு நடக்குதுன்றதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு அது குற்றவியல் வழக்குண்டாதான் பிரச்சனை. டிவோர்ஸ் நடக்குது வேற வேற பிரச்சனை என்று சொன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு. அடுத்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய பணிப்பாளருக்கு அப்படியே அதையும் சொல்ல வேண்டிய